திருநீலகண்ட குயவனாருக்கு திருமேனி இருக்குது, அம்மையாருக்கு திருமேனி இருக்குது, அந்த குளம் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணணும். அப்படியே மூழ்கி எழுந்திருக்கிறாங்க, இளமையோடு எழுந்திருக்கிறாங்க. இந்த அதிசயத்தை தில்லைவாழ் அந்தணர்கள், ஊர் மக்கள் அத்தனை பேரும் அப்படியே பார்க்குறாங்க. சுவாமி அப்படியே விடை மேலே வந்து காட்சி கொடுக்குறார். அந்தணராக வந்து வாதிட்டார்ல, வழக்கிட்டவர் மறைந்து அம்பிகையோட உமையம்மையோட இடப வாகனத்தில் வந்து காட்சி கொடுக்குறார். திருநீலகண்டர் பலமுறை நிலத்தில் விழுந்து பணிந்து எழுந்து கண்ணீர் அருவிப்பாய அப்படியே வணங்குறார். அந்த அம்மையாரும் அவரும், அப்பா வென்ற ஐம்புலன் மிக்கீர், நீதாய ஐம்புலன்களை வென்றவன், யாரால செய்ய முடியும் இந்த செயல், நீ வா சிவலோகத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு போயிட்டாராம் திருநீலகண்ட குயவனாரையும் அவருடைய மனைவியாரும். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு பாருங்க. நம்ம வாழ்வியல் நெறிகளை சொல்லக்கூடிய தத்துவங்கள்லாம் இதில் இருக்குது. சித்தாந்த கருத்துப்படி பார்த்தா நமக்கு மண் தத்துவம் முதல்ல இருக்குது, அதனால் அவரை முன்னாடி வச்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இல்லறத்தில் எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படி இருக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில் கொண்டு போகக்கூடாது, எப்படி கணவன் மனைவி வாழணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு இது என்னென்னா, தவறு செய்தால் மனைவியை தள்ளி வைப்பதற்கு கணவனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு மனைவிக்கும் இருக்கு அப்படின்னு நம்ம சேக்கிலார் காட்டினார். தவறு செய்தியா, உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, தொடாத இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அது ஒரு தண்டனை தானே கொடுத்தாங்க இல்லையா. இது நம்ம எல்லாரும் யோசிக்கணும், சிந்திக்கணும். நம்ம சேக்கிலார் வந்து பெண்களுக்கு எவ்வளவு ஒரு உரிமை கொடுத்துருக்காரு. நம்ம எல்லாம் அந்த காலத்துலேருந்து பார்க்குறோம், தவறு செய்தால் மனைவியை மட்டும் கணவன் தண்டிக்கிறாரு, தள்ளி வைக்கிறாரு, வேற திருமணம் பண்ணுறாரு, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம். திருநீலகண்ட குயவனாருடைய வாழ்க்கை வரலாறுல தவறு செய்த கணவனை தள்ளி வைப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உரிமை உண்டு மனைவிக்கின்றத பெண்கள் சார்பா அந்த அம்மையார் செய்து காட்டினார். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவர்களோட மனைவிமார்கள் தான். அந்த வகையில திருநீலகண்டர் சாதனை செய்வதற்கும் அவருடைய மனைவியார் தான் உறுதுணையாக இருந்தார்கள். அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு இந்த நல்ல நாள், நன்னாள், பொன்னாள், அவருடைய இந்த குருபூசை நாளை முன்னிட்டு அவருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.